கோயில்களெல்லாம் சுத்தியாச்சுங்க. ஆனா, எனக்கு ஒரு பலனும் இல்ல அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோவ பாருங்க. இப்போ வழிபாட்டு முறைகள் மாறிடுச்சுங்க. அந்த காலத்துலலாம் கோயில்ல போய் அந்த குளத்துல குளிச்சுட்டு ஒரு நாள் தங்க வைப்பாங்க கோவில்ல. அப்பதான் அந்த ஃப்ரீக்வென்சி அண்ட் வைப்ரேஷன்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகும். இப்ப யாருமே அப்படி இல்ல. எல்லாரும் ஓட்டத்தோட ஓட்டமா போறோம். கிரவுடோட கிரவுடா நிக்கிறோம். அப்பதான் வந்து ஃபோன் கால்ஸ் வருது. அப்பதான் வந்து நீங்க எல்லா வேலையும் உங்களுக்கு ஞாபகம் வருது. கடவுள்கிட்ட பேரம் பேசுறீங்க, நெகோஷியேட் பண்றீங்க, செருப்ப பத்தி ஞாபகம் வருது. இப்படிலாம் அவசரப்பட்டு கும்பிட்டுட்டு வெளியில வந்துட்டு, திரும்ப கடவுள் மேலேயே குற்றம் சொல்றது, அடுத்தவங்க மேல குற்றம் சொல்றது. அந்த கோயிலுக்கு போற பர்ப்பஸே என்னன்னா, உங்க ஈகோ அங்க ஒழியணும். ஈகோன்னா என்னன்னா, நீங்க மொத்தமா சரண்டர் ஆகணும். அதுதான் பிரேயர், அதுதான் கர்மா ரிமூவல். சரிங்களா? அடுத்தவங்கள காயப்படுத்திட்டும், கஷ்டப்படுத்திட்டும், உங்கள நீங்களே கஷ்டப்படுத்தினாலும், கெடுதல் நினைத்தாலும், பொறாமை எண்ணங்கள் இருந்தாலும் உங்கள் கர்மா குறைய போறதில்ல. அதனால ஃப்ரீக்வன்சிஸ் வந்து சரியாக போகிறது இல்ல. ஸோ கோயிலுக்கு போற பர்ப்பஸ இதுதான் புரிஞ்சுக்கோங்க. குருகுலம்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அந்த காலத்துல அதெல்லாம் கற்பிக்கப்பட்டது. மாரல் வேல்யூஸ், மந்த்ராஸ், வைப்ரேஷன்ஸ்லாம் இப்ப இதெல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ வந்து சயின்டிஃபிக்கலா இது மாறிடுச்சு. ஸோ அதனால ஸ்கூலு, காலேஜ்ன்ற எஜுகேஷன தவிர்த்து இந்த லைஃப் கோச்சிங், ப்ரீ கோச்சிங்லாம் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அப்பொழுது தான் உங்களுக்கு அந்த கர்மா வந்து ரெடியூஸ் ஆகும். நீங்க பார்க்குறதெல்லாம் இப்போ இன்ஃபர்மேஷன் தான். இப்போ என் கூட என்கேஜ் ஆனா மட்டும் தான், நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன்றது என்கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணா மட்டும் தான் அது கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க, அட்டெண்ட் பண்ணுங்க. லைஃப் கோச்சிங், ப்ரீ கோச்சிங்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.